our chairman, Mr. K.V. Thangabanu, has played a pivotal role in the leading and growing our institutions. Today, we are privileged to have him with us, and I am confident that his words will inspire us. Please join me in welcoming our chairman to address the gathering. தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் 25வது தொடர்பு கூட்டத்தின் தலைவர், தாளாளர் டாக்டர் ஜெயந்தி தங்கபால் அவர்களே, தங்கவேலு பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்களே, டிஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பராஜ் அவர்களே, சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற முன்னாள் பேராசிரியர்களே, முன்னாள் மாணவர்கள், அருமை சகோதர சகோதரிகளே, கல்லூரி பேராசிரியர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை நடத்த வேண்டுமென்று நண்பர்கள் கேட்டுக்கொண்டபோது நாங்கள் பேருவகை அடைந்தோம். இன்றைக்கு அது நிகழும்போது மேலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைக்கிறோம். கல்லூரி தொடக்கம் முதல் இன்று வரை அது எந்த நோக்கத்திற்காக தொடங்கினோமோ அது நடைபெற்று கொண்டிருப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, சமூகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காத கல்வியை நாங்களும் ஒரு பகுதியாக இருந்து அந்த தேவை ஏற்படும் நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்குமென்றால் அதுதான் சரியான பாதையாக இருக்க முடியும். நம்முடைய கல்லூரி தாளாளர் குறிப்பிட்டதைப் போல பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு நினைத்து கல்லூரியாக மாறுவதற்கு 2-3 காரணங்கள் இருந்தது. அன்றைக்கு இந்தியா முழுவதும் உயர்கல்வி தேவை அன்றைக்கு மிக மிக அரிதாக இருந்தது. தமிழ்நாட்டில் 6 அரசு பொறியியல் கல்லூரிகள் தான் இருந்தது. அதற்கு பிறகு முன்னாள் பிரதமர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பெரும் முயற்சியால் இந்தியா முழுவதும் அரசாங்கம் மட்டுமன்றி தனியாரும் இணைந்து கல்லூரிகள் தொடங்கலாம் என்று ஒரு முடிவெடுத்தார். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திலும் கல்லூரிகள் தொடங்கிய காலம் அது. அந்த நேரத்தில் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு நிறைய நண்பர்கள் கல்லூரி தொடங்க இடத்திலே பரிசீலிக்க வருவார்கள். நிறைய பேரை அழைத்து கொண்டு போய் கல்வி அமைச்சரிடத்திலே சொல்லி எங்களுடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கல்லூரி தொடங்க அனுமதி வேண்டும் என்று பல கடிதங்களை வாங்கி கொடுத்த அந்த நிலையில் என்னுடைய அருமை நண்பர் சுந்தரராஜன் என்று இப்பொழுதும் மதுரையில் இருக்கிறார். அவரும் ஒரு கல்லூரி தொடங்க விரும்பினார். அவர்தான் என்னிடத்திலே வந்து இந்த கல்லூரிக்கு நீ தொடங்க வேண்டும், நீங்கள் தொடங்கலாம் என்று என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தார். நான் முதல்ல ஒரு 2 மாதங்கள் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருந்தேன். நாங்கள் பள்ளி தொடங்குவதாக இருக்கிறோம். என்னுடைய மனைவி பள்ளி தொடக்கத்திலே
விருப்பமாக இருக்கிறார் என்று அவரிடத்தில் சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு கல்லூரி தொடங்குவதற்கு முயற்சி எடுத்து அவர்கள் குறிப்பிட்டபடி இந்த கல்லூரியை தொடங்கினோம். சேலத்தில் தொடங்கி இங்கே வந்து மாற்றி இந்த இடத்துல நடத்துவதற்கு முயற்சி எடுத்தோம். கல்லூரி தொடங்குவது நடத்துவது என்பதிலே பல சிரமங்கள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாம் நான் அறிவேன். இருந்தாலும் தொடக்க காலத்தில் நீங்கள் முதலாக இணைந்த மாணவர்கள், உங்களுக்கு பல சிரமங்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கக்கூடும். அவையெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறதற்கு காரணம், நம்முடைய எல்லா மக்களுக்குமான கல்வி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இன்னும் குறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் தொடர்ந்து அதை நடந்தால் ஏழை மக்கள், குறிப்பாக நடுத்தர வகுப்பு மக்கள் அதை பயன்படுவார்கள். இன்றைக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அண்ணா பொறியியல் கல்லூரி வழியிலே படிக்கிறார்கள். அதுவன்றி தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 7.5 லட்சம் பேர் உயர்கல்வி படிக்கிற ஒரு மாநிலமாக இது மாறி இருக்கிறது. பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதிலே நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எனக்கு முன்னாலே நம்முடைய தாளாளர் குறிப்பிடும்போது நிறைய விஷயங்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் நம்முடைய மாணவர்கள், நண்பர்கள் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்க வேண்டும், அவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது வழக்கம். அதை இங்கே குறிப்பிட்டார்கள். அதற்கு மேல் ஒரு படி போய் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றதே மருத்துவம் சார்ந்த, தமிழ் மருத்துவம் சார்ந்த துறையை எடுத்து அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அதற்காக ஒரு 7-8 வருடம் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதுதான் காரணமாக மருத்துவத்தை பற்றி அதிகமாக உங்களிடத்தில் சொன்னார்கள். வாழ்க்கையில் என்ன நமக்கு தேவை இருக்கிறதோ இல்லை, உடல்நலம் தேவை என்பதை உறுதிப்படுத்தி சொன்னார்கள். மனித வாழ்க்கையில் நாம இருப்பதற்கு உடல்நலம் மிக மிக தேவை. நம்முடைய உடல், மனித வாழ்க்கை என்பது மிக மகத்தான ஒன்று. இறைவன் படைப்பால் அல்லது இயற்கையின் படைப்பால் நாம் மனிதர்களாக பிறந்திருப்பதே ஒரு மாதவம், பெரிய தவம் என்று சொல்ல வேண்டும். இந்த இயல்பான வாழ்க்கை முறையில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது முதலாக உடல்நலம் பேணுவது தான், அதை சரியாக பார்ப்பது தான் அதற்கு சரியாக இருக்கும். உடல் தானாக தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். அதற்கு நாம் வழிவிட வேண்டும், அவ்வளோதான். எந்த மருத்துவமே தேவைப்படாது. இயற்கை கொடுத்த கொடை நம்முடைய உடல். இங்கே இருக்கிற விஞ்ஞானம், இதற்கு இணையான விஞ்ஞானம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை இன்றைக்கு பார்க்கிறோம், அறிவியல் உலகம் சாய்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உடலை உற்று நோக்கினால் அந்த உடல், அதனுடைய இயல்பு செயல்பாடுகள் பிரமிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள மட்டும்தான் நமக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றினாலே போதும், நம்முடைய இயல்பான வாழ்க்கை தானாக இயங்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறி அறிவியல் காரணமாகவும் பல்வேறு நிலைகளிலும் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை, சூழலை கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்று தான் நமக்கு பல்வேறு அறிவுரைகளை இலக்கியம் வழங்குகிறது. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே படித்தவர்கள், இங்கே சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. அதற்கு அத்தனை பேருக்கும் எங்கள் கல்வி குழுமத்தின் சார்பில் மீண்டும் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் எப்படி உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோமோ, அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி, நம்முடைய சமூக அமைப்பில் பல்வேறு காரணங்களால், தொழில் மற்றும் பல்வேறு காரணங்களால் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உங்களை பற்றி சிந்தியுங்கள் சொன்னார்கள். இன்னொரு சிந்தனையும் நமக்கு வேண்டும். நம்முடைய குழந்தைகளோடு பேசுகிற பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு அறவே குறைந்து போய் கொண்டிருக்கிறது. குழந்தைகளோடு தினமும் நீங்கள் பேச வேண்டும். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரிய குழந்தையாக இருந்தும் மகன் மகள் உயர்ந்திருந்தாலும் உங்கள் வாழ்நாளில் தினசரி
தங்கள் குழந்தைகளோடு ஒரு 5 நிமிடமாவது பேசுங்கள், பேசி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை. எங்கே அந்த குழந்தைகளுக்கு நட்பு கிடைக்கவில்லையோ அது வேறொரு நட்பாக மாறிவிடுகிறது. அது நன்றாகவும் இருக்கும், சில நேரங்களில் தவறாகவும் போய்விடக்கூடும். எல்லா பெற்றோருக்கும் தன்னுடைய குழந்தைகள் நலமாகவும் பலமாகவும் வாழ்க்கையிலே உயர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்பு. ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதை நிறைவேற்றுவதற்கான காரணிகளை நீங்கள் உட்படுத்த வேண்டும். அதற்கு அவரோடு பேச வேண்டும். எந்த குழந்தைக்கு, எந்த பிள்ளைக்கு தன்னுடைய அப்பா அம்மாவோடு நெருக்கம் இல்லையோ அந்த குழந்தை வேறொரு இடத்தில் நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளும். இது இயல்பு. அது நல்ல நட்பாக இருந்தால் நல்லது, அல்லது சில நேரங்களிலே தவறானவர்கள் பங்கீட்டால் செயல்பாட்டால் அந்த குழந்தைகள் தவறான பாதைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். அது நடக்காமல் இருப்பது வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அந்த விருப்பத்தை நீங்கள் தான் முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி அப்பா அம்மாவோ அப்படி குழந்தைகளும் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவர்கள். அந்த குழந்தைகளை பண்படுத்துவதில், செயல்படுத்துவதில், அவர்களை முன்னேற்றுவதில், அவருடைய வாழ்க்கையை சரியாக பராமரிப்பதில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். அதேபோல உங்களுக்கு பல அரிய கருத்துக்களை தெரிவித்தார்கள். சிக்கனத்தை பற்றி, சொந்த நிலைப்பாட்டில் தன்னம்பிக்கை இருப்பதற்கு பற்றி குறிப்பிட்டார்கள். ஹோப் கிவ்ஸ் நியூ லைஃப் என்றான். நம்பிக்கைத்தான் வாழ்க்கையின் அடுத்த கட்டம். அடுத்தான் வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை நமக்கு எப்படி நம்பிக்கை இருக்கிறதோ அதே போல சமூக அளவிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் அடைந்திருக்கிற வளர்ச்சி, தொழில், செயல்பாடுகள், வருமானம் இவையெல்லாம் உங்களை மட்டும் சுற்றி இல்லை, நம்முடைய சமுதாயத்தை சுற்றியும் அது இருக்கிறது என்பதையும் உண்மை. ஆகவே அந்த இயல்போடு நாம் மேலும் மேலும் முன்னேற வேண்டும். யூ ஷுட் ட்ரீம் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் படித்திருக்கிறீர்கள், பட்டம் பெற்றிருக்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள். அதே நிலையில் அடுத்து சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னால் நாம் அடுத்து என்ன செய்யலாம் என்பது நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் நினைத்தால் 10 பேருக்கு வேலை தர முடியும். நீங்கள் நினைத்தால் ஒரு புதிய தொழிலை உருவாக்க முடியும். நீங்கள் நினைத்தால் ஒரு புதிய செயல்பாட்டில் உங்களை பங்கெடுத்து கொள்ள முடியும். அது சமூக மாற்றத்திற்கு, சமூக முன்னேற்றத்திற்கு பயனாக மாறும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அங்கெல்லாம் முயற்சித்து பாருங்கள். இன்றைக்கு உலகம் சுருங்கி கிடக்கிறது, கையிலே அடங்கியிருக்கிறது. ஒரு பட்டறை சத்தினால் எல்லாம் இங்கே வரும், கையில் வரும். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நிலையிலே உங்களை ஐ வாண்ட் யூ டு பி லீடர்ஸ் ஆஃப் டுமாரோ, லீடர்ஸ் ஆஃப் டுடே அண்ட் டுமாரோ and day after. It is possible if you think, if there is will, there is way. As I said, you can and you will do it. Whatever you want to achieve, it is possible, and for which I appeal to you and I also request you to be a model to the society. We will be proud that Thangavelu Engineering College students, and you are originators. You are the first batch of this college. So we are proud of you and receive you and be with you in this August morning. And also I am happy that you have come all the way, and we are here to see that any time, any point of time in your life, anything you want, please call us. As he said, we are here to serve you and we are here to help you. We are here to help through you to the society in a better way. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இங்கே தொலைக்காட்சியிலே பேசுங்கள். எல்லாரும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உங்களுடைய உணர்வுகளை பேசலாம். இந்த அரங்கில், வெளியில், வகுப்பறையில், பல்வேறு இடங்களில் உங்களுக்கு விருப்பமான இந்த கல்லூரியில் நீங்கள், இது உங்கள் கல்லூரி, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம்.
எப்பொழுது வேண்டுமானாலும் மாணவரிடத்தில் பேசலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பேராசிரியரிடத்தில், முதல்வர்களிடத்தில் பேசலாம், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது உங்களுடைய கல்லூரி. இங்கே உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி, உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி, உங்களோடு இருப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்காக நாம், எங்களுக்காக நீங்கள் என்ற அடிப்படையில் உங்களை வரவேற்றும் உங்களை வாழ்த்தியும் அமைகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.